கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு குழம்பு. குழம்பு கொதிக்கும் போதே வாசனையா அவ்வளவு சூப்பரா இருக்கு. இப்ப நம்ம வந்து கடாயை மூடி வச்சிடலாம். ஒரு 5 நிமிஷம் சிம்ல இருக்கட்டும். நல்லா கொதிச்சதுக்கு அப்புறமா அடுப்பை சிம்ல வச்சுட்டு கடாயை மூடி வச்சிருங்க. ஒரு 5 நிமிஷம் நல்லா சிம்ல இருக்கட்டும். 5 நிமிஷம் ஆயிடுச்சு. நம்ம திறந்து பார்க்கலாம். சூப்பரா ரெடி ஆயிடுச்சு பச்சை பட்டாணி குழம்பு. பாக்குறதுக்கே அட்டகாசமா இருக்கு. சூப்பரா இருக்கு குழம்பு. மல்லியில தூவிட்டு நம்ம இறக்கிடலாம். நல்லா கமகமன்னு மணக்கிற சூப்பரான பச்சை பட்டாணி குழம்பு ரெடி ஆயிடுச்சு. குழம்பு இந்த திக்னஸ் இருக்கிற மாதிரி பாத்துக்கோங்க. இப்போ பச்சை பட்டாணி குழம்பு எப்படி இருக்கு நம்ம சாப்பிட்டு பார்த்துடலாம். நாளைக்கு சப்பாத்தியோட தான் சாப்பிட்றேன். இங்க இடியாப்பம், ஆப்பம், தோசை, இட்லி எது வேணாலும் சாப்பிடலாம். ரொம்ப சூப்பரா இருக்கும்.